இந்த புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா அனுமன் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்தார். அனுமன் வாயு என்ற இந்து தெய்வத்தின் மகன். 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஏகநாதர் பர்வத ராமாயணம் என்ற கதையில் அஞ்சனை பகவான் சிவனை நினைத்து வழிபட்டார். அதே சமயம் அயோத்தியின் அரசர் தசரதனும் குழந்தை வரம் வேண்டி புத்திரகாம வேள்வி செய்தார் எனவும், யாகத்தின் விளைவாக அவருக்கு புனிதமான பாயாசம் கிடைத்தது எனவும், அவர் அதை அவருடைய 3 மனைவியருக்கு பிரித்து வழங்கியதாகவும், அதன் விளைவாக தசரதனுக்கு ராமர், லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருகனன் ஆகியோர் பிறந்தனர் என்றும் கூறுகிறது. தெய்வீக கட்டளை மூலம் பருந்து ஒன்று அந்த பாயாசத்தின் ஒரு பகுதியை பருகி சென்று அஞ்சனா வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த காடுகளின் மீது பறக்கும்போது அதை தவறவிட்டது எனவும், இந்த கடவுள் வாயு பகவான் விழுந்த தெய்வீக பிரசாதத்தை அஞ்சனாவின் கைகளில் வழங்கினார். அவர் அதை உட்கொண்டதன் விளைவாக அனுமன் அவருக்கு பிறந்தார். ராமாயணத்தில் அனுமனின் பிறப்பிடம் கிஷ்கிந்தை. மகரிஷி வேதவியாசர் திருமலையில் உள்ள அஞ்சனாத்ரி மலை அனுமன் பிறந்த இடம் என கூறுகிறார். இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீராமர் ஜாதகம்.